ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். இந்தியா இலங்கை அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஒருநாள் போட்டி நடைபெற இருக்கிறது. இந்த ஒரு நாள் தொடரில் இருந்து 6 இந்திய வீரர்களை அதிரடியாக நீக்கி இருக்காரு கௌதம் கம்பீர். இனி அவங்களுக்கு இந்த ஒரு நாள் தொடரில் இடம் கிடையவே கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. இலங்கைக்கு எதிராக தான் அவர் முதல் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டும் இருக்காரு. 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்றும் இருக்கிறது. அடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இந்திய அணி விளையாட இருக்கிறது. அது முடிந்ததும் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடக்கத்துல தான் இங்கிலாந்துக்கு எதிராக இந்திய அணி பாத்தீங்கன்னா ஒரு நாள் தொடர்ல விளையாட இருக்கிறது. பிப்ரவரி மாதம் இறுதியில சாம்பியன் டிராபி தொடரானது நடைபெற இருக்கிறது. இந்த தொடருக்கு பிரிப்பேர் ஆகும் விதமாக இந்திய அணியை கட்டமைக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா திட்டவட்டமாக முடிவெடுத்தும் இருக்காரு. அதன் காரணமா T20 தொடருக்கு ஒரு அணியும் ஒரு நாள் தொடருக்கு ஒரு அணியையும் 2 அணிகளாக பிரித்து செயல்பட கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காரு. இதனால இந்த 6 வீரர்களை ஒரு நாள் தொடர்ல பங்கு பெற இடம் கொடுக்க கூடாது அப்படின்னும் தற்போது இந்திய அணியில இடம்பெற்று இருக்கும் இந்த 15 வீரர்களை கொண்டு இந்த தொடரையும் அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலையும் சிறப்பாக செயல்பட வைத்து சாம்பியன் டிராபில பங்கு பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கௌதம் கம்பீருடைய ஒரு முக்கியமான நோக்கமே. அதனால T20ல விளையாண்ட ஜேஸ்வால், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் தொடரில் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்தும் இருக்காரு. இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அணிக்கு திரும்பியும் இருக்காங்க. இந்த வீரர்களை கொண்டு தான் இந்த இலங்கைக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட தொடர்லையும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லையும் வீரர்களை விளையாட வைத்து சாம்பியன் டிராபிக்கை கொண்டு செல்ல வேண்டும் என கௌதம் கம்பீர் முடிவெடுத்தும் இருக்காரு. அதனால தேர்வு செய்யப்பட்ட இந்த 15 வீரர்கள் அவங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆக வேண்டிய கட்டாயத்திலும் இருக்காங்க. அப்படி வெளிப்படுத்தல அப்படின்னா இந்த வீரர்கள் இந்திய அணியிலிருந்து தூக்கி எறியப்படுவாங்க. ஏற்கனவே சஞ்சு சாம்சனுக்கும் T20 தொடரில் மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதையும் அவர் சரியா பயன்படுத்திக் கொள்ள ஒரு நாள் தொடரில் இருந்தும் அவர் அதிரடியாக நீக்கப்பட்டும் இருக்காரு. இலங்கைக்கு எதிராக களமிறங்கக்கூடிய அந்த வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில், சஞ்சு சாம்சன் கிடையாது. அதுக்கு மேல தான் ரிஷப் பண்ட் ஒரு நாள் தொடரில் சேர்க்கப்பட்டிருக்காரு. KL ராகுல் ஒரு நாள் தொடரில் சேர்க்கப்பட்டிருக்காரு. மிடில் ஆர்டர் வரிசையில ஸ்ரேயஸ் ஐயர் சேர்க்கப்பட்டிருக்காரு. ரியான் பராக்குக்கு ஒரு நாள் தொடரிலையும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் ஒரு நாள் தொடரில் சிறப்பாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்த முடிவை எடுத்தும் இருக்காரு. இதனால இந்த வீரர்கள் தான் இலங்கைக்கு எதிரான தொடரிலையும் அடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலையும் சாம்பியன் டிராபிலையும் பங்கு பெற போறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் BCCI வட்டாரத்தில் இருந்து தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.